உயிர்த்தெழுந்த தின நல் வாழ்த்துக்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு பிறந்தார், இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார். இயேசு எனக்காக பிறந்தார், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிர்த்தார். இயேசு பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார் என்பது சரித்திரம். இயேசு எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார் என்பது ரட்சிப்பின் அனுபவம். அல்லேலூயா. ஆகவே நம்ம ரட்சிப்பின் அனுபவம் பெற்றவர்கள் ஒவ்வொரு நாளுமே இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு மட்டும் ஈஸ்டர் கிடையாது. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நான தொட்டி விட்டு எழுந்து வந்தோமோ அன்னையிலேருந்து தினந்தோறும் நமக்கு என்னதான் சொல்லுங்க, தினந்தோறும் என்னதான் உயிர்த்தெழுந்த நாள். அப்படி சொல்லுங்க, தமிழே சொல்லுவோம், உயிர்த்தெழுந்த நாள், ரிசரக்ஷன் டே. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைச்சாச்சு. இனி எது வராது? அதாவது உயிர்த்தெழுந்த நாள் வந்துட்ட பிறகு வேற எந்த நாள் வராது? குட் ஃப்ரைடே இனிமே வராது. என்ன வராது? குட் ஃப்ரைடே வராது. அதே மாதிரி பர்த்டேவும் என்ன செய்யாது, வராது. ஒரு முறை தான் இயேசு கிறிஸ்து மரிச்சாரு, உயிர்த்தெழுந்து இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுந்து இயேசுவா இருக்காரு. நம்முடைய கண்டினியூஷன் எதில் இருந்திருக்குன்னா ரிசரக்ஷன் டேலேருந்து பெண்டேகோஸ்ட் டே வரைக்கும் போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். மறுபடியும் ரீசைக்கிள் ஆகக்கூடாது. மறுபடியும் அடுத்த வருஷம் பிறப்பார், அடுத்த வருஷம் மரிப்பார், அடுத்த வருஷம் எழுந்திருப்பாருன்னு அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம மனசில் பதியக்கூடாது. ஏன்னா சீசர்கள் யாருமே பர்த்டே கொண்டாடலை, குட் ஃப்ரைடே கொண்டாடலை. அதான் உண்மை. என்ன செய்யலை? கொண்டாடலை. அவங்க எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா உயிர்த்தெழுந்த நாள்லேருந்து பெந்தகோஸ்தே நாள், இது மட்டும்தான் அவங்களுடைய ட்ராவல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ட்ரெடிஷ்னலாக நம்முடைய சபைகள், பாரம்பரிய சபைகள் இதெல்லாம் மறந்துடக்கூடாதுன்னு அந்த பண்டிகையை ஆசரிக்கிறாங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நாம் எங்கிருந்து பயணத்தை தொடர வேண்டும்? உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து பெந்தேகோஸ்தே நாளுக்கு பயணப்பட வேண்டும். அங்கிருந்து எக்கால பண்டிகை வரைக்கும் காத்திருக்க வேண்டும். அவ்வளோதான் நம்முடைய பயணம். எக்கால சத்தம் கேட்டால் மேலே போயிடணும், அவ்வளோதான். ஆகவே இந்த உயிர்த்தெழுதல் என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். உயிரோடு எழுந்திருக்கிறதுக்கும் உயிர்த்து எழுந்திருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இயேசு கிறிஸ்து மனிதனுக்குரிய மனுக்குலத்திற்கு செய்ய வேண்டிய மீட்பின் திட்டங்களை நிறைவேற்றி தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மனிதனுக்காக மனிதனோடு எழுந்தருளினார். இதுதான் உயிர்த்தெழுதல். நிறைய பிளானை செஞ்சு க்ளோஸ் பண்ணிட்டு முடிச்சுட்டு மேலே வந்தார் பாருங்க, அதுக்கு பேர் உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்து நாயின் ஒரு விதவை மகனை எழுப்பினார், உயிரோடு எழுப்பினார். அது உயிர்த்தெழுதல் கிடையாது. சிறு பெண்ணை எழுப்பினார், அவன் உயிரோடு எழுப்பினார். கல்லறிந்த லாசரு எழுப்பினார், உயிரோடு எழுப்பினார். உயிரோடு எழுப்பினார். ஆனால் இயேசு மட்டும்தான் ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி எழுந்தபடினாலே உயிர்த்து எழுந்தார். ஹல்லேலூயா. மரணமே கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே? மரணம் உன் கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயித்த உயிர்த்தெழுந்தாரே, அல்ல பிதாவின் செயல் இதுவே. எதெல்லாம் ஜெயிச்சாரு? பாவம், சாப, ரோகம், மனுஷனுடைய குலத்துக்கு மேலே இருந்த எல்லாத்தையும் அழிச்சிட்டு பிசாசு அடக்கம் பண்ணிட்டாரு, பாவத்தை அடக்கம் பண்ணிட்டாரு, சாபத்தெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு மனுஷனை மட்டும் தூக்கிட்டு மேலே வந்துட்டார். மீட்பு என்ன தெரியுங்களா? அடகு வைக்கப்பட்ட ஒரு பொருளை திரும்ப எடுப்பதுக்கு பேர் தான் என்னது? மீட்பு. மூட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம கொல்லிக்கல் வார்டில். பாத்திரத்தை அடமானத்தில் வச்சு மூட்டுட்டியான்னு கேட்பாங்க. சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து மனுக்குள்ள சாத்தானுக்கு அடிமையாயிடுச்சு. அவங்கிட்ட இருந்து மனிதனை மீட்டு எடுத்துக்கிட்டு மேலே வந்தார். அதுதான் மீட்பின் செய்தி. அதுக்கு பேர் மீட்பு. எப்போ ஏற்பட்டதுன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்ததுனால மீட்பு ஏற்பட்டது. சொல்லுங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மீட்கப்பட்டேன், நான் மீட்கப்பட்டு விட்டேன். நான் எப்போ ரட்சிக்கப்பட்டேன் தெரியுமா?
உனக்காக ஒருத்தர் பிறந்தாரு, உனக்காக ஒருத்தர் மரிச்சார், நீ அடமானத்தில் இருந்த சாத்தாங்கிட்ட அதை தூக்கிட்டு வந்துட்டாரு. இந்த செய்தியை நீ கேட்டு இது ஆமான்னு விசுவாசித்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டுருவீங்க. அதான் மார்க் 10:9-10 சொல்லுகிறது, இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், வாயினாலே அறிக்கை செய்யப்படும். எதை வாயினாலே அறிக்கை செய்யப்படணும்? எதை இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும்? இயேசு எனக்காக பிறந்தார், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிர்த்தெழுந்தார் அப்படின்றது விசுவாசிச்சா அடமானத்திலிருந்து அன்னைக்கே மீட்டுட்டாரு. இந்த செய்தியை நான் நம்புறேன், ஆகவே நான் ரட்சிக்கப்பட்டேன். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துமா? இட்ஸ் வெரி சிம்பிள் மெசேஜ். ரட்சிப்பின் செய்தி ரொம்ப சிம்பிளானது, எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஒருத்தர் மீட்டுட்டாரு, அந்த செய்தியை சொல்கிறான், எஸ்ன்னு சொன்னால் ரட்சிக்கப்பட்டுரும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த உயிர்த்தெழுதலினுடைய உபதேசம் இருக்குது. அந்த உபதேசம் அடிப்படை சத்தியம். அடிப்படை சத்தியம் வாசிக்கலாம். எபிரேயர் 6:2. எபிரேயர் 6:2. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. நல்லா கவனிங்க. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசத்தில் 2 விஷயம் இருக்குது. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி மனம் திரும்பி இருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும். 3வது ஞானஸ்தானம். அடுத்ததான் ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும், உலகத்தோடு ஒத்து வாழக்கூடாது, சுயத்தை வெறுத்து வாழணும். இதெல்லாம் ஸ்நானங்கள் எடுத்த உபதேசத்தில் வந்துடுது. சரிங்களா? ஏன்னா ஸ்தானங்களுக்கு அடுத்துன்னா ஞானஸ்தானம். என்ன உபதேசம்? ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவன், பின்பற்றாதவன் எனக்கு சீடன் கிடையாது. தன் ஜீவனை நேசிக்கணும், எனக்கு சீடன் கிடையாது. என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறான், அதை சுதந்திரித்துக் கொள்வான். ஆகவே தன்னை வெறுத்தல், சுயத்தை வெறுத்தலும், உலகத்தை வெறுத்தலும், இதெல்லாம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசங்கள். இதன்படி ஒருத்தர்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்பொழுது அவர்களுடைய ஞானஸ்தானம் பூரணமாக இருக்கும். அடுத்தது என்ன சொல்றாரு? கைகளை வைத்து எம்பவர் சம்படி, ஊழியத்துக்கென்று சிலர்களை மூப்பர்களாக, சுவிசேஷகர்களாக, போதகர்களாக ஏற்படுத்துதல். கைகளை வைக்குதல் உபதேசம், கைகளை வைக்குதல். அடுத்தது என்ன போட்டிருக்கிறது? மரித்தோரின் உயிர்த்தெழுதல். மரித்தோர் கண்டிப்பாக என்ன செய்வாங்க? உயிர்த்தெழுவாங்க. அப்போ உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவர்கள் தானும் ஒரு நாளைக்கு மரித்த பின்பு உயிர்த்தெழுவேன் என்று விசுவாசிக்க வேண்டும். இது முக்கியமான சத்தியம். இதுக்கு ப்ரூஃப் தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து காமிச்சிட்டு போயிருக்கார். நமக்காக உயிர்த்தெழுந்தார், அவருக்காக அல்ல. நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு இயேசு உயிர்த்தெழ வேண்டியதில்லை, மரிச்சதே போதும். இயேசு சிலுவையிலே நம்மளை ரட்சிப்பதற்காக மரிச்சார்ல, அதுவே போதும். எதுக்கு? நாம் ரட்சிக்கப்படுவதற்கு. ஆனால் ஏன் உயிர்த்தெழுந்தாரு நமக்காக அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான சில சத்தியங்கள் அடங்கியிருக்கு. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை போலவே வெற்றி வாழ்க்கை உங்கள் எல்லாராலையும் வாழ முடியும் என்பதற்காக தான் உயிர்த்தெழுதலே நடந்தது. பாவத்தை நான் ஜெயித்தேன், சாபத்தை ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்தேன், உன்னாலும் எல்லாவற்றையும் ஜெயித்து என்னை போல வாழ முடியும் என்பதற்காக நிகழ்ந்தது தான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். ஆகவேதான் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டோம் என்று சொன்னால் இயேசு வெற்றிகரமாக இந்த பூமியில் வாழ்ந்தது போல நாமும் வாழ முடியும். எத்தனை பேர் எஸ்ன்னு சொல்றீங்கன்னு தெரியல. வெரி குட். இன்னும் கொஞ்சம். அல்லேலூயா. அதான் ஆஃப்டர் ரிசரக்ஷன் பீப்புள் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்டு. அதாவது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது பயிற்சி எடுத்துக்கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பெந்தேகோஸ்தே நாள் அனுபவத்தை அடைந்த பிறகு எல்லாவற்றையும் மாற்றி கொண்டிருந்தார்கள். இவர்கள் மாறிக்கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய காலத்தில் உயிர்த்தெழுந்த பிறகு, பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு எல்லாவற்றையும் மாற்றி கொண்டிருந்தார்கள். அதான் சொல்லியிருக்கு, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையும் பெந்தேகோஸ்தே அனுபவம் என்ன செய்யும் தெரியுமா? உலகத்தை மாற்றும். அதே சொல்லுவாங்க, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அந்த நிலைக்கு வருவதற்காக தான் இந்த உயிர்த்தெழுதலில் அவ்வளோ சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தான் இந்த சத்தியத்தினுடைய விஷயத்தை இந்த 12 அதிகாரத்தில் உங்களுக்கு நான் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து காமித்தேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, எல்லாரும் போய் தேடுறாங்க இயேசு கிறிஸ்துவை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை,
தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள், அவர் இங்கே இல்லை. மார்க் எழுதின சுவிசேஷம் 16:6, லூக்கா 24:6 இதை உறுதிப்படுத்துகிறது. 3 பேர் சொல்றாங்க அவர் இங்கே இல்லை. பிளாத்தினுடைய ஒரு ரிப்போர்ட்டு கல்வெட்டில் இருக்கு, அவருடைய உடலை காணவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிளாத்து அந்த காலத்தில் எழுதுனா கல்வெட்டில் இருக்கு. இயேசு மரித்ததை அடக்கம் பண்ணது உயிர்த்தெழுக்கு ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் என்ன இருக்கா, அவருடைய உடல் காணவில்லைன்னு எழுதிருக்கு. நல்லா கவனிங்க, மரிச்ச பிறகு ஒருத்தர் உடல் கல்லறைக்குள்ளே இருக்கணும். ஆனால் அரசு ரிப்போர்ட்டே சொல்லுது அவருடைய உடல் காணவில்லை. ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உடல் இருக்கணும், ஆனால் இல்லைன்னா ஒன்னே தான் நிகழ்ந்திருக்கிறது, ஒருத்தருக்கு மட்டும்தான் நிகழ்ந்திருக்கிறது. அது என்னன்னு சொன்னால் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு இன்னொரு விஷயத்தை கூட நம்ம பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11:24 உயிர்த்தெழுதலை குறித்து மார்த்தாள் சொல்லுகிறாள். வாசிங்க 24 வசனம் 11. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றாள். அதற்கு இயேசு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. உயிர்த்தெழுதல் என்பது மனித மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், யாராலும் மனுஷீகமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இன்றைக்கு நன்றாய் கவனிங்கள், நான் பேசும்போது நன்றாய் கவனிங்கள். நீங்கள் இயேசுவை போல் மாறுவதற்கேற்ற சக்தி கொடுக்குவது எது தெரியுமா? உயிர்த்தெழுந்த வல்லமை. இயேசுவை போல் வாழ்வதற்கு பலன் கொடுப்பது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. ஆகவே அந்த ஃபியூல் உங்களுக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சுன்னா, you will walk like Jesus on this earth. இந்த பூமியில இயேசுவை போலவே உங்களால் நடக்க முடியும். That is the power of the resurrection. அதுக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5:24 நம்ம போகலாம். உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்று கொண்டவர்கள் இயேசுவை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறபடினாலே உலகத்தாரை போல அவர்கள் வாழ முடியாது, வாழக்கூடாது. யாரை போல வாழக்கூடாது? எல்லாம் கவனிங்க, பேப்பர் அப்புறம் எடுத்துக்கலாம். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் உலகத்தாரை போல வாழ முடியாது. வாழக்கூடாதுன்றது வேற. அப்போ கூடாதுன்னா முடியும்னு அர்த்தம். வாழ முடியாதுனாக்கா தன்மை மாறிடுச்சுன்னு அர்த்தம். என்னுடைய நேச்சர் மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஹியூமன் நேச்சர் டிவைன் நேச்சருக்குள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா கவனிக்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லா பாவமும் மன்னிக்கப்படாது. ரட்சிக்கப்படாதவனுக்கு எல்லா பாவத்தையும் மன்னிப்பார். ரட்சிக்கப்பட்ட பிறகு சொல்லுங்க, எல்லா பாவத்தையும் மன்னிப்பார்னு சொல்ல முடியாது. அதுக்கு கேரண்டி கிடையாது. அது அவங்க அந்த பாவத்தை செய்கிற ஆழம், தெரிஞ்சு செய்கிறாங்களே தெரியாமல் செய்கிறன்றதான தன்மை, அதில் அவங்க எச்சரிக்கப்பட்ட பிறகும் தொடர்றாங்களா இல்லை விட்டுட்டாங்களான்றது நிலைமை, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அனலைஸ் இப்படியெல்லாம் சொல்லாதீங்க பாஸ்டர் அப்படின்னு வசனம் சொல்கிறத நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5:24 சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? ஜூனியர் பாஸ்டர் தீமோத்தேயுக்கு சீனியர் பாஸ்டர் பவுல் எழுதுறாரு. சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலர் செய்கிற பாவங்களுக்கு தண்டனை பூமியிலே கிடைக்கும்னு அர்த்தம். சிலருக்கு செய்கிற பாவத்துக்கு தண்டனை கிடைக்காது, அது நியாய தீர்ப்பு காலத்தில் கிடைக்கும்னு சொல்கிறாரு. யாருக்கு சொல்கிறாரு? ரட்சிக்கப்பட்ட ஊழியருக்கு, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு செக்கு. ரெசரக்ஷன் பவர் நான் பெற்றுட்டேன், பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுட்டேன்னா இயேசுவை போல நடக்கணும். நடக்கலைன்னா வீழ்ச்சியை பொறுத்து, நீங்கள் செய்கிற பாவங்களை பொறுத்து அது எப்படி இருக்குன்னு ஏற்கனவே சொன்னது போல அதை ஆண்டவர் அறிந்து மன்னிக்கிறாரா தண்டிக்கிறார்ன்றது அவர் கையில் இருக்கு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்பேற்பட்ட பாவங்களையும் கர்த்தர் எல்லாம் மன்னிச்சு மருந்து தன்னுடைய ரத்தத்தை கழுவுகிறார். கழுவிட்டே இருப்பார்னு சொல்ல முடியாது. என்ன போல மாறணும்னு சொல்றதுக்காக தான் தண்டனை என்பதையும் ஒன்று வச்சிருக்கிறாரு. ஆனால் எல்லாமே அப்படி ஒன்று சேர்த்து அடிச்சு விட்டுற முடியாது. அல்லேலூயா.
இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். அல்லேலூயா. ஏன்னா பரலோகத்தில் போய் தப்பு செய்ய முடியாது. பரலோகத்தில் ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டு எங்கே வந்து விழுந்தான்? அவன் பூமியில் இருந்தால் மேலே போனா, மேலே தான் இருந்தான், சுயம் அவனுக்கு எழும்புச்சு கீழே விழுந்துட்டான். ஆண்டருக்கு இப்போ என்னன்னா, ஏன் பூமியில் நம்மளாம் ரட்சிக்கப்பட்ட உடனே ஏன் பரலோகத்துக்கு எடுக்கலை? ரட்சிக்கப்பட்டால் எங்கே போயிடலாம், போடலாம். ஏன் இங்கே வச்சிருக்கிறாருன்னா, அவருடைய சுவாபமாக மாறி நாம் தடுமாறி விழாத அளவுக்கு பூரணராய் வாழ்ந்து அங்கே போயிட்டோம்னா திரும்ப கீழே வரமாட்டோம். அதுக்காக தான் பூரணத்துக்குள் நடத்துகிற காலம், கடைசி காலம் இது. இயேசுவின் வருகை காலத்தில் சபை கரை தீரை பிழையற்ற மனவாட்டியாக இருக்கணும். அதுக்காகத்தான் இதை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மளை அழைச்சிருக்கிறாரு, நம்மளை வச்சிருக்கிறாரு. கரங்களை தட்டி கத்திர மேம்படுத்துவோமா? அல்லேலூயா. அப்போ பாருங்க, சிலருடைய பாவம் வெளியரங்கமாக இருந்து நியாயத்தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும். நியாயத்தீர்ப்புக்கு முன்னாடி தண்டனை கிடைச்சிட்டு இங்கே திருந்திடுவான், பரலோகத்துக்கு போயிடுவான். சிலருடைய பாவங்கள் கர்த்தர் தண்டிக்க மாட்டார், விட்டுடுவார். ஏன்னா அவன் திருந்தலன்னு அர்த்தம். அதை நியாயத்தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லா பாவங்களையும் கண்டுக்கவே மாட்டார். எப்போ வேணால் மன்னிப்பு வாங்கிடலான்ற மனநிலை ரட்சிக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்ற விசுவாசிக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஊழியர்கள் எல்லாரும் செய்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வாசிங்க 1 தீமோத்தேயு 5:22. 1 தீமோத்தேயு 5:22. ஒருவன் மேலும் சீக்கிரமாக உன் கைகளை வைக்காதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு என்ன செய்யாது? உடன்படாதே. அல்லேலூயா. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படக்கூடாது. டோன்ட் அக்செப்ட் வித் சின், டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் சின். மற்றவங்களோடு நீங்கள் ஒத்து போகிறீங்க, அவங்க ஒரு பாவத்தை செய்கிறாங்கன்னா நீங்களும் ஒத்து போகிறீங்கன்னா அந்த பாவத்தின் தாக்கம் உங்களையும் தாக்கும். அல்லேலூயா. ரிசரக்ஷன் டேல உயிர்த்தெழுந்த நாளில் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு செய்தியை கொடுக்குறாரு. எல்லாத்தோடும் எல்லாரும் ஒத்து போகணும் அவசியம் கிடையாது. எல்லாரோட சமாதானமாக இருங்கள்னு சிலர் பிரசங்கம் பண்ணுவாங்க இல்லையா, நம்ம கூட பிரசங்கம் பண்ணுறோம் இல்லையா. ஏன் அதில் கவனிங்க, கூடுமானால் யாவரோடு சமாதானமாய் இருங்கள். ஒருத்தர் பாருங்க, தவறான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வாழாக்காமல் தலையாக்குவார்னா அவன் செய்கிற தவறை ரெட்டிப்பாக மாற்றுவான். ஏன்னா அவனுக்கு சரி இதெல்லாம் கரெக்டு தான் போல தெரியுதுன்னு நினச்சிட்டு இருப்பான். அதனால தான் இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் கவனித்து வைக்க வேண்டிய இன்னொரு ரெஃபரன்ஸ் கூட உங்களுக்காக சொல்கிறேன். 1 யோவான் 5:16-17 கவனிங்கள். 16 மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால். எதுக்கு ஏதுவல்லாத பாவம்? மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை ஒருவன் செய்ய கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். நல்லா கவனிங்க, மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். இப்போ வாசிக்கிறது என்னது? நல்லா வாசிங்க, மைக்கில் வாசிங்க. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். ஐயோ, அதாவது ஒருத்தனை பாவத்துக்குள் நடத்துறது, ஒருத்தனை விழுந்து போகிறதுக்குள்ள நடத்துறது, ஒருத்தனுடைய வாழ்க்கையினுடைய பரிசுத்தத்தை கெடுக்கிற செயல், இதெல்லாம் மரணத்துக்கு ஏதுவான பாவம். ஆத்மா மரணமாக இருக்கலாம், சரீர மரணமாக இருக்கலாம், ஆவிக்குரிய மரணமாக இருக்கலாம். இந்த மரணத்துக்கு ஏது இல்லாத பாவங்கள் இருக்குது, மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் இருக்குது. ரெண்டாக பிரிக்கிறார் யோவான். சீடர் என்ன செய்கிறாரு? பாவத்தை ரெண்டாக பிரிக்கிறாரு. இப்போ மரணத்துக்கு எதுவும் இல்லை, ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டான், திருடிட்டான், பசிக்காக போய் என்ன செய்துட்டான், அந்த வீட்டில் போய் அரிசி எடுத்துட்டான். சரி என்ன பண்ணுறது, இது மரணத்துக்கு எதுவும் பசியினால் வந்தது, ரைட்டு அவனை மன்னிச்சிருவோம், ஆண்டவர் இவனை எப்படியே திருத்துங்க சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு ரட்சிப்புக்கு செய்தி சொல்லி ரட்சிப்புக்குள் நடத்திடலாம். ஆனால் ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாவம் இருக்குன்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட பாவம்? கீழே சொல்லியிருக்க வாசிங்க.
அப்பொழுது அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். அடுத்தது யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவனுக்கே மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு. மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்ல மாட்டேன்றாரு. நல்லா கவனிங்க. எல்லா பாவன்றது ஒரே லெவல் கிடையாது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தேவன் பாவத்தை கையாளும் விதம் வேறு, ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவத்தை அவர் கையாளும் விதம் வேறு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்க அவர் பிள்ளை இல்லை, ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க அவருடைய மகனா மகளா மாறிட்டீங்க. அவர் தன்னுடைய நேச்சர், தன்னுடைய சாயல், தன்னுடைய ரூபம் நமக்குள் இருக்குதான்னு பார்த்து 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 அவரை போலவே உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்குள்ள நீங்க போய் விழுந்தீங்கன்னா மன்னிக்கிறதும் தூக்கிறதும் அவர் கையில போயிடுது, யார் கையிலுமே கிடையாது. சாவி அங்க போயிடும். அல்லேலூயா. தாவீது பாவத்தில் விழுந்த பொழுது தேவன் மன்னித்தாரா தண்டித்தாரா? தண்டித்தார். அல்லேலூயா. அனனியா சப்பீரால் பாவம் செய்த போது தண்டித்தாரா மன்னித்தாரா? ஜஸ்ட் பொய் தான் சொன்னாங்க, ஜஸ்ட் பொய் தான் சொன்னாங்க. இவளுக்கெல்லாம் விற்கலைங்க, கம்மியாக தான் விற்றோம். தண்டனை வருது. நல்லா கவனிங்க. யூதாஸ் மனசார பாவம் செய்த, மரணத்துக்கு எதுவான பாவம், அவரை காட்டி கொடுத்தது மரணத்துக்கு எதுவான பாவம். மன்னித்தாரா தண்டித்தாரா? தண்டனை வாங்கினானா மன்னிப்பு வாங்கினானா? மனம் திரும்பல, மன்னிப்பு வாங்கல, போயிட்டான். நல்லா கவனிங்க. ஒருத்தருடைய வீழ்ச்சிக்கு நேராக நீங்க எதையுமே யோசிக்க கூடாது, செய்யக்கூடாது. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்துக்காக ஒருத்தருக்கு ஜெபிச்சா அவருக்கு விடுதலை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால்தான் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போறாங்க பாருங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஜாக்கிரதையா ஜெபிக்கணும். ரட்சிக்கே படாத மக்களுக்காக சரியா ஜெபிக்கலாம். ஏன்னா அது அவருடைய கணக்கு வேறு, இவங்க கணக்கு வேறு. ஏன் ஆண்டவர் 3.5 வருஷம் இந்த சீசர்களுக்கு பயிற்சி கொடுத்தாருன்னா தன்னை போலவே ஊழியம் செய்யணும், தன்னை போலவே வாழணும் தான். அவரே இறங்கி வந்து வாழ்ந்து காட்சிட்டு போயிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. 17ஆம் வசனத்தை வாசிங்க. அநீதி எல்லாம் பாவம்தான், அநீதி எல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு. மிஸ்டேக்ஸ், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், சின்ன சின்ன தவறுகள், இதெல்லாம் வந்து இப்போ கோபமும் பாவம் தான். நான் அடிக்கடி கோபப்படுறேன், அதுவும் என்னதான் பாவம் தான். ஆனால் அந்த கோபம் எப்போ தனியணும்னு போட்டாரு? சூரியன் மறையிறதுக்குள்ளே அது கோபம் என்ன செஞ்சிடணும்? தனிச்சிடணும் போட்டிருக்காரு. அப்போ இது மரணத்துக்கு ஏதுவான பாவம்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. யூதாஸ் கோபமே படலை, ரொம்ப சாந்தம், ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, ரொம்ப பியூரு. கூட இருந்து கடைசி நேரத்தில் இவர் தான்ப்பா இயேசு அப்படின்னு சிரித்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். மரணத்துக்கு அதை பாவத்தை செய்தவன் மன்னிப்பு வாங்க முடியல. ஒரு வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பேசி அவர்களை கட்டி எழுப்புவதற்கு பதிலாக வீழ்ச்சிக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசி அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்க செய்தால் அது பாவம். இன்னைக்கு என்ன உபதேசம் ஓடிட்டு இருக்கு? என்ன பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, கர்த்தர் மன்னிச்சிருவாரு அப்படின்றது கிறிஸ்தவத்துக்குள் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. என்ன சொல்றாங்க தெரியுமா? நேற்று செஞ்ச பாவத்துக்காக இயேசு மரிச்சிட்டாரு, இன்னைக்கு நீ செய்கிற பாவத்துக்காக இயேசு, நாளைக்கு செய்ய போற பாவத்துக்காக இயேசு மரிச்சிருக்காரா? எப்படி உபதேசம் வருது? நாளைக்கு நீ செய்ய போற பாவத்துக்காக என்ன பண்ணியிருக்கிறார் இயேசு, அதனால நீ பாவம் செய்யறது பிரச்சனை இல்லைடான்றான். எவ்வளோ ஒரு ராங் டாக்டரின், கரப்டட் மைண்ட்லேருந்து வந்ததான ஒரு டாக்டரின் பாருங்க. ஆனால் வாட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன் அவுட் ஆஃப் அஸ்? ஆண்டவருக்கு என்ன நம்மளை பற்றி எதிர்பார்ப்புனா, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும். இந்த ஒரு பாவம் என்ற வார்த்தையினால தான் பரலோகத்திலிருந்த தேவனே கீழிறங்கி வந்து தன்னைத்தானே அழித்து கொண்டு என்னை போல மாறுகின்றாரு. நான் உனக்காக என்னுடைய அந்த தெய்வத்துவத்தை இதெல்லாம், தேவலோகத்தை எல்லாம் திறந்துட்டு மனுஷனுக்கு மனுஷனா வந்தேன்.
உனக்காக நான் கீழே இறங்கி வந்தேன், நான் இறங்கி வந்து உன்னை ரட்சித்ததுனால என்னை போல நீ மாதிரி அங்கே வரணும். அதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளிலே நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்ன தெரியுமா? நான் மேலே போயிட்டு கீழே வரக்கூடிய நபராக இருக்கக்கூடாது என்று சொன்னால் நான் எப்படி வாழ வேண்டும்? த நேச்சர் ஆஃப் காட், கர்த்தரை போல பூரணமாக கனிகளிலே, வரங்களிலே, குணங்களிலே எல்லாவற்றிலையும் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லாமே என்ன பண்ணாலும் மன்னிச்சிருவாரு, பார்த்துக்குவாரு, தூக்கிடுவாருனாக்கா அது வந்து நம்ம கையில் கிடையாது, பாஸ்டர் கையிலையும் கிடையாது, பக்கத்தில் இருக்க விசுவாசி கையிலையும் இல்லை. அவர் நேரடியாக கையில் எடுத்துருவார். அது அவரை சார்ந்தது, நம்மை சார்ந்தது கிடையாது. நீங்க புதிய ஏற்பாடு முழுதும் வாசித்து பாருங்க. ஒருத்தன் என்ன செய்யறான், பிலிப்பு பட்டணத்தில் அற்புதங்களும் அதிசயங்களையும் பேதுருவின் கையினால நடக்குது. பிலிப்பின் கையில் நடந்து அப்புறம் பேதுரு போயிட்டு அங்கே சர்ச்சை பிளான் பண்ணுறாரு. அப்போ வந்து எல்லாம் கை வச்சு ஜெபிக்கும் பொழுது எல்லாம் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்படுகிறார்கள். அப்போ இந்த மந்திரவாதியாக இருந்து ரட்சிக்கப்பட்டவன் பார்க்குறான், அடடா இது நல்லா இருக்கு, கை வச்சா அப்படியே ஸ்லைன் ஆகுறாங்களே, விழுறாங்களே, பயங்கரமாக ஆவியில் நிரம்புறாங்களே, பரிசுத்தாய் பெறாங்களே, இந்த வரத்தை எனக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு பணத்தை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்க போகிறான்? பேதுருக்கிட்ட கொடுறான். பேதுரு பார்க்குறாரு, பெரிய பண மூட்டை, இந்த அபிஷேகம் எனக்கு வேணும். இப்போல்லாம் அபிஷேகத்தை காசுக்கு விற்கிறாங்க நிறைய பேர். இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், இந்தாங்க காசு. அவர் திரும்பி பார்க்குறார், உன் பணம் உன்னோட கூட நாசமாக போவதாங்கன்றார். நீ கசப்பான பிச்சையில் மாட்டி இருக்கிறத பார்க்குற, நீ வேஷதாரியாக இருக்கிறன்னு சொல்கிறார். எடுத்த உடனே ஆதி கால சபை கண்டிப்பில் நடத்தியதுனால சபை பரிசுத்தமானது, சபை பரிசுத்தமானதுனால தேசம் பரிசுத்தமானது. தேவன் சபையை உலகத்தில் வைத்தார். இன்று சபைக்குள் சாத்தான் உலகத்தை கொண்டு வந்து வைத்துவிட்டு உலகத்தை நேசிக்க சொல்லிவிட்டான். இயேசுவின் இடத்தை சபை உலகம் பிடித்து விட்டது. நம்ம யாரை நேசிக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிய ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ரிசர்வேஷன் டேலேருந்து பெந்தகோஸ்து டே வரைக்கும் நம்முடைய ஃபோக்கஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால், நான் இயேசுவின் குணாதிசயங்களை வெளிப்படுத்தணும், இயேசுவை போலே நான் குணத்திலையும் சிந்தனையிலையும் செயலிலையும் மாற வேண்டும். ஏன்னா நான் மேலே போயிட்டு கீழே வந்துடக்கூடாது. அடுத்து இன்னொரு உலகம் உண்டாகி அவன் விழுந்த மாதிரி இப்படியெல்லாம் இவங்கெல்லாம் விழுந்தாங்க, இவங்கெல்லாம் ரசிக்கப்பட்டு மேலே தான் போனாங்க, சுயத்தில் மறுபடியும் விழுந்துட்டாங்க, இன்னொரு பைபிள் எழுதப்படக்கூடாது. பாவத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம். சில வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். there is a life, holy life அப்படின்னு ஒன்று இருக்கு பைபிளில். அது வாழ்றதுக்காக இருக்கே தவிர படிக்கிறதுக்காக மட்டும் இல்லை. வாசிங்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்கள், வேகமாக வாசிங்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். பொல்லாங்கன் அவனை தொடான். பாவம் அவனை தொடறதுக்கு அவன் அனுமதிக்க மாட்டாங்க. பரிசுத்தாவியை பெற்றவன், உயிர்த்தெழுந்த வல்லமை பெற்றவன், பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவன் அவனை வந்து தொடாதுங்க. அப்படிதான் பைபிள் எழுதியிருக்கு. அந்த லைஃப் நம்ம கேட்கணும். மறுபடியும் வாசிங்க, சத்தமா வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். பொல்லாங்கன் அவனை தொட்டு பாவத்தை சாபத்தை உலகத்தை கொண்டு வந்து அவனுக்குள்ள வைக்க முடியாது. there is no place at all. அல்லேலூயா. நம்ம நினைச்சிடறோம் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, எப்படி இருந்தாலும் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்ற நினைவுக்கு வரும்போது தான் கர்த்தருடைய கோபம் எழும்புது. அதனால ஆசீர்வாதம் பறிபோகுது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்வான். யார் சுத்தமா இருக்கிறாரு? தேவன் சுத்தமா இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்வான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். தேவன் எழுதி வச்சிருக்கிறாரு, அதை மீறக்கூடாது. மீறுதல் ஏன் இங்க போட்டிருக்கு? தெரிஞ்சு அதை
செய்தால் மீறுதல், தெரியாமல் செய்தால் பாவம். உலகத்தாருக்கு பாவம் என்னன்னு தெரியாமல் செய்கிறாங்க, அதனால் அது பாவம். அதனால் அவங்களுக்கு பேர் பாவிகள். இங்கே தெரியுது இது தவறுன்னு தெரியுது, இது அக்கிரமம் தெரியுது, இது மீறுதல் தெரியுது, தெரிஞ்சு அது துணிகரமாக செய்கிறாங்க பாருங்க. அதுதான் இங்கே எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நான் வாசிக்கிறேன் 5. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. அவர் பாவத்தை சுமந்து தீர்த்துட்டார்னா ஐசக்காக என்னுடைய எல்லா பாவத்தையும் சுமந்தாரா? ஒரு 10% விட்டுட்டு சுமந்து தீர்ந்தாரா? எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டா எனக்குள்ள இருக்க கூடாதுல்ல, இருக்க முடியாதுல்ல. அந்த நேச்சர் தான் டிவைன் நேச்சர் பைபிள் சொல்லுது. ரோமர் 7ஆம் அதிகாரம் மாம்சத்தை பற்றி பேசுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து பேசுகிறது. நாம் உண்மையாக தேவனுடைய அபிஷேகத்தையும் பரிசுத்தாவின் வல்லமையும் உயிர்த்தெழுந்த வல்லமையும் நாம் அறிந்திருந்தோம் என்றால் ஆளுகை செய்ய இடமே கிடையாதுங்க. அதுக்கு கீழே நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அவரிடத்தில் பாவம் இல்லை, அவரில் நிலைத்திருக்கிறேன் எவனும், அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட நமக்கு தான் எழுதியிருக்கிறது, எனக்கு உங்களுக்கு தான் எழுதியிருக்கிறாரு. எச்சரிப்பா இருக்க வேண்டியது நீங்களும் நானும் தான். உயிர்த்தெழுந்த வல்லமை அப்படி கிடைச்சது, இப்படி ஆசீர்வாதம் கிடைச்சது, எல்லாம் இருக்கட்டும். வாழ்க்கை எப்படி இருக்கு, உள்ளான மனுஷன் எப்படி இருக்கான், குணம் எப்படி இருக்கு, சிந்தனை எப்படி இருக்கு, அதை பாருங்க. அதுதான் இந்த உயிர்த்தெழுந்தனால நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆக வேண்டிய காரியம். அதுக்கு கீழே வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் எப்படி எவ்வளவு பாவம் செஞ்சாலும் மன்னிக்கிறது அவர் ரெடியா இருக்காருப்பா, நீ எவ்வளவு வேணா பண்ணு, அதெல்லாம் பார்க்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றவன் தான் வஞ்சிக்கிறவன். வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதி செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல தானும் நீதியுள்ளா இருப்பான். இல்ல இருக்கிறான்னு போட்டிருக்கு, இருக்கிறான், அவ்வளவுதான். அவன் நீதியுள்ள இருக்கும், நாம நீதியுள்ள இருந்து வாழ்ந்து காட்டுறதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசி வரைக்கும் மன்னிப்பு கேட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறதுக்காக அழைக்கப்படவில்லை. அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வாங்கியாச்சு, நிறுத்தியாச்சு. இப்போ எது தொடர்கிறது? நீதி தொடர்கிறது. அது இயேசுவின் இடத்துல எனக்கு வந்தது, ஆகவே அது அவருடைய நீதி. பரிசுத்தம் தொடர்கிறது, அவரிடத்தில் வந்த பரிசுத்தம் என்னில் இருக்கிறது, அது தொடர்கிறது. உண்மை தொடர்கிறது, அவரிடத்தில் இந்த உண்மை என்னில் நிலைத்திருக்கிறது, அது தொடர்கிறது. அன்பு தொடர்கிறது, அவரிடத்தில் இந்த அன்பு என்னில் நிலைத்திருக்கிறது, தொடர்கிறது. இந்த தொடர்ச்சியாக நாம் வாழ வேண்டும். இந்த தொடர்ச்சி நீட்சியாக போய்கொண்டிருக்க வேண்டும். அடுத்த தலைமுறையும் அது தொடர வேண்டும். இதற்காகத்தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை கவனிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நமக்கு தான் சொல்றாரு. பாவம் செய்கிறவன் தெரியும், பாவம் இதான் தெரியும். பாவம் செய்கிறவன் யாரால் உண்டாயிருக்கானா? பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியை அழிக்கும்படி, அத பாவத்தை அழிக்கும்படிக்கு மனுஷகுமாரன், தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து என்கிற வார்த்தை அவனுக்குள் நிலைத்து நிற்கிறது, தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். எதினாலே ஒருத்தன் பாவம் செய்யறான ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்யலையா, இந்த ரெண்டு விஷயத்தை வச்சுதான் இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதி செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அல்லேலூயா. பாவத்தை செய்யறவனோடு ஒத்துழைத்து போக முடியாது. காரணம் வேதம் என்னையும் உங்களை எச்சரித்து கொண்டிருக்கிறது. எல்லாம் ஒன்னா இருக்கணும், எல்லாம் ஒன்னா இருக்கணும், எல்லாம் இப்படி ஒன்னா இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ ஒருத்தர் சொல்றாரு, பயங்கரமா போதை போடுவார். ஃபர்ஸ்ட் வாங்க உட்காருங்க, நம்ம போயிட்டு வந்துடலாம், நான் இந்த டாஸ்மார்க் வரைக்கும் போகிறேன்,
நீங்கள் அங்கே இறங்கிக்கிங்க, அதுக்கப்புறம் நான் அங்கே போயிடுறேன் அப்படின்னாக்கா அவர் கூட நான் போனால் என்ன நினைப்பாங்க? சேர்ந்துட்டார்ப்பா, நமக்கு தெரியாமல் கம்பெனியே போயிட்டுருக்காரு, எவ்வளோ நாளாக நடக்குது தெரியலையது அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? எல்லாரோடையும் ஒத்து போக முடியாது. வார்த்தை யார் கடைபிடிக்கிறாங்க? ரெண்டா பிரிக்கிறாங்க பாருங்க. இந்த விஷயத்தை வச்சு தான் நீ தேவனுடைய பிள்ளையா? திங்கட்கிழமையிலேருந்து இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்னுடைய சிந்தனையும் என்னுடைய செயலும் என்னுடைய இருதயமும் என்னுடைய பார்வையும் என்னுடைய எல்லாம் சுத்தமாக நான் வச்சுக்கிட்டேன்னா நான் தேவனுடைய பிள்ளை. இல்லை, என் கால் ஒரு சாக்கடையில் விழுந்துச்சு, என்னுடைய தலை இன்னொரு சாக்கடையில் விழுந்துச்சு, என்னுடைய இதயம் ஒரு சாக்கடையில் விழுந்துச்சு, எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன், இப்போ கழுவுற இடமாக ஒர்க்ஷாப்பாக இதை வச்சிருக்கிறேன்னா நான் தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு பைபிள் தெளிவாக சொல்லுது. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் என்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் என்னார் என்று வெளிப்படும். நீதி செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும், நல்லா கவனிங்க, வேதம் எல்லாம் எப்படி வேணா இருங்க, நான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன்னு சொல்லலை. நான் இப்படி இருக்கேன், நீ இப்படி இருன்றார். அப்ப உபதேசத்தை நீங்க கைப்பிடிக்காமல் வெறும் ஆரம்ப நிலையில் இருக்கிற சுவிசேஷத்தில் இருக்கிற அன்பை மட்டுமே நான் கடைசி வரைக்கும் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா நீங்கள் ஊனமுற்ற குழந்தைகளாக தான் இருக்க முடியும். ஒரு போர் வீரனாக நின்று கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. அப்ப என்ன உபதேசம்? மரித்தோரின் உயிர் தேடுதலில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? ஜெயமுள்ள வாழ்க்கை. என்ன ஜெயமுள்ள வாழ்க்கை? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அதனாலே அவன் பாவம் செய்ய மாட்டான். தெளிவாக யோவான் எழுதுகிறார். இதுக்கு நிறைய பேர் சில விளக்கெல்லாம் சொல்லுவாங்க. பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான், மாம்சத்திற்கும் எப்படி தப்பு செய்யாமல் இருப்பான், அவன் இதுதானே ஆவான், மாம்சத்துக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, மாம்சம் பலவீனமானதுன்னு சொல்லியிருக்குல்ல, பாவமே செய்யாமல் நீதிமான வாழ்கிறான்னு எங்கே இருக்கான்? பழைய ஏற்பாட்டில் சாலமோன் சொன்னார். அது அவருடைய அனுபவம். இயேசுவின் அனுபவம் தானே என் அனுபவம் மாறணும். நான் யாருடைய மகன், யாருடைய மகள்? இயேசு சொல்றாரு, அதை தாவீது அனுபவம் வேற, சாலமோன் அனுபவம் வேற, பழைய ஏற்பாட்டு அனுபவம் இல்லை. அப்போ நான் என் ரத்தத்தை சிந்தலை, இப்போ ரத்தத்தை சிந்தி என்ன போல உன்னை மாத்துறதுக்கு கழுவி வச்சிருக்கிறேன். இப்பொழுது நீ என்னுடைய பிள்ளையாக மாறணும், எனக்காக வாழணும். நீ பரலோகத்தில் வரும்போது உன்னை போலவே என்ன பார்க்கணும், என்ன போலவே உன்னை பார்க்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே தேவனுடைய வல்லமை எப்படி கிரியை செய்ய விரும்புகிறது என்றால், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நானும் நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வல்லமை நமக்குள் ஆழமாக கிரியை செய்ய விரும்புகிறது. அதுவே எழுப்புதல், அதுவே ஆசீர்வாதம், அதுவே என்னை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்கும். அதற்காக தான் இயேசு வந்தார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம். தகப்பனே, என்னோட சபையோடும் திட்டமும் தெளிவாக பேசினீரே. எதை எதிர்பார்க்கிறோ அந்த எதிர்பார்ப்பை உமக்கு கொடுத்து விட்டு போக உதவி செய்யும். வல்லமையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வியாதிகள் சுகமானதுக்காக ஸ்தோத்திரம், பிசாசின்கள் அழிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிருபையை கொடுத்து காத்துக்கொள்ளும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.